சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்வதற்காகவும் விருந்தினர்களோடு கலந்துரையாடுவதற்காகவும் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி அபிநயா. பரபரப்பான அரசியல் சூழல்ல அஇஅதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக பல்வேறு சட்ட போராட்டங்களை தாண்டி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக வெளியேறிய பிறகும் நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பதால் கூடுதல் கவனம் மற்றும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இன்றைய அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம். இன்றைய கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு அந்த தீர்மானங்கள் என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்பது எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இதில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறது தான். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தொடர்பாகவோ அல்லது எதிர்வரக்கூடிய 2024 மக்களவை தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்த எந்தவிதமான தீர்மானங்களும் இந்த 23 தீர்மானங்களில் இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் திமுக அரசை கண்டித்து கிட்டத்தட்ட 14 தீர்மானங்கள் என்பது இந்த 23 இருக்கிறது. ஒரு 3 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் உள்ள நடந்த தாக்குதல் சம்பவம், டிசம்பர் 13ஆம் தேதி நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசிடம் அந்த சம்பவத்தை கண்டனம் தெரிவிக்காமல் கூட அதற்கான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், நாடாளுமன்றத்திற்கான பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை தான் தற்போது அதிமுகவினுடைய பொதுக்குழு அவர்களுடைய தீர்மானங்களில் முன்வைத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக அதிமுக நடத்திய எழுச்சி மாநாடு, பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகாக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாகை சூடுவதற்கான வேலையை தொடங்க வேண்டும், அதற்கு கழக தோழர்கள் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற சூளுரை ஏற்கப்பட வேண்டும் என்றும் இந்த தீர்மானங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். பிரியன், வணக்கம். இந்த 23 தீர்மானங்கள், கிட்டத்தட்ட 14 தீர்மானங்கள் திமுக அரசை கண்டித்து, 3 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி, ஒரு 3 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதாவது திமுக அரசை கண்டித்து போட்டிருக்கிற அந்த தீர்மானங்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், அதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதே சமயம் பாஜகவை மெல்லிய மயிலிறகால் வருடுகிற விதமாக போட்டிருக்கிற தீர்மானங்களும் எதிர்பார்க்கப்பட்டவை தான். இப்போ ஆப்ஷன் அவங்க ஓப்பனா வச்சிருக்காங்க. அதாவது இப்போ அவங்க பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்தா கூட ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருக்காங்க. இந்த பிரிவு என்பதை கூட நாளைக்கு கூட்டணி வரும்பொழுது இடங்கள் பற்றின பிரச்சனைகள் வரும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் தான் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா அதான் என்னுடைய கருத்து. சோ நாளைக்கு அவங்க இப்ப ஒரு பாஜக அரசை கடுமையாக கண்டனம் செய்யாமல் அல்லது ரொம்ப அழுத்தமான ஒரு தீர்மானங்கள் போடாமல் இந்த மாதிரியான ஒரு போக்கை அவர்கள் கடைபிடிப்பது என்பது பாஜகவுக்கான கதவை திறந்து வைப்பதற்கான ஒரு இதான நிலைமையாக நான் பார்க்கிறேன். அதே சமயம் அதிமுக தனியா கூட எந்த ஒரு கட்சியும் அதோட கூட்டணி சேர்றதுக்கு ரெடியா இல்லைன்றதையும் நம்ம பாக்குறோம். அது மெகா கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்றாங்க. அவர்கள் திமுகவில் இருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் வரதா தெரியலைங்க. அதே சமயம் இந்த வெள்ள சமயத்துல பாஜக செய்த அளவு கூட ஒரு எதிர்கட்சியாக அதிமுக அந்த அளவுக்கு அழுத்தமான காரியங்கள் செய்யவில்லை என்பது ஒரு தெரிஞ்ச விஷயம். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் நினைவு நாளுக்கு கூட வருஷம் வர கூட்டம் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கிறதா செய்திகள் வரதை நம்ம பாக்குறோம். சோ மொத்தத்துல தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்கள் ஒருவித பதற்றத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கிறார்கள். இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால்தான் தேர்தலில் வெற்றி பெறும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஒற்றுமைக்கான வழியை எடப்பாடி காட்டாம தொடர்ந்து தன்னுடைய தலைமையின் கீழ் தனியாக இயங்குவதில் ரொம்ப குறியாக இருப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சூழல்ல இந்த கட்சி செயல்பட போகுது என்பதை அந்த ஆக்ஷன் பிளான் இல்லாம இந்த கட்சி போயிட்டு இருக்கிறத தொண்டர்கள் உணர்கிறார்கள். சோ வரப்போற 24 தேர்தலில் நீங்க பிரதமர் கேண்டிடேட் யார் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுல நீங்க ஒரு முடிவெடுக்காத நீங்க திமுக கவர்மெண்ட் குறை சொல்றதுல கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கான ஓட்டு வங்கி நீங்கள் இழப்பீர்கள் நிச்சயம். அதனால ஒரு டைரக்ஷன் இல்லாம, ஒரு போக்கஸ் இல்லாம, ஒரு விஷன் இல்லாம போகிற ஒரு அதிமுகவுக்கு இந்த பொதுக்குழு எந்த ஒரு வழிகாட்டுதலையும் சொல்லவில்லை என்பது என் கருத்து. மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ். ரமேஷ், இப்போ இந்த 23 தீர்மானங்கள்ல மிக அதிகமாக திமுக அரசை கண்டிக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட பாஜக குறித்த அல்லது நாடாளுமன்ற தேர்தல் குறித்த தீர்மானங்கள் இல்லை என்பது கூட்டணி விவகாரத்தில் தி கேட் இஸ் ஸ்டில் ஓபன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுக்குதா?
அத்தனை கூட்டணி விவகாரத்தில் ஏற்கனவே எடுத்த நிலையில் அதிமுக தொடர்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பேச்சிலோ அல்லது பொதுக்குழுவுக்கு பிறகு அவர் அளிக்கக்கூடிய பேட்டியிலோ தெளிவுபடுத்த போகிறாரா என்பதைத்தான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் தீர்மானத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்று அதிமுகவுக்குள் ஒரு கருத்து இருந்ததாகவும், ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அது தேவையில்லை என்று தயங்கியதாகவும் நான் அறிகிறேன். ஆகவே தீர்மானத்தில் அதிமுக ஏற்கனவே எடுத்த நிலை பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற நிலை இல்லாத நிலையில் அவர் பேட்டியிலோ பேச்சிலோ அதை உணர்த்த போகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். அவர் மைனாரிட்டி சமூக மக்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக பாஜக உறவை உதறினார். அது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் திரு அண்ணாமலை அவருடைய செல்வாக்கு வளர்ந்து வருவது, அது அவருக்கு உறுத்தலாக இருந்தது. இந்த இரண்டு காரணங்களால் தான் அதிமுக பாஜக உறவை உதறியது. இப்போது எனக்கு முன் திரு பிரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல அதிமுக தெளிவில்லாமல், ஒரு இலக்கை நோக்கி பயணம் இல்லாமல், ஒரு ஐடியா இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக பக்கம் எந்த கூட்டணி கட்சியும் இல்லை, பெரிய கட்சி எதுவுமே இல்லை. ஆகவே அதிமுக தொண்டர்கள் சோர்வடைவதற்கு, நம்பிக்கை இழப்பதற்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சூழ்நிலை அமைந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பாஜக மத்தியிலே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கருதப்படுகிற நிலையில் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அமையுமானால் அது அதிமுகவுக்கு நம்பிக்கையூட்டும். இல்லாவிட்டால் அதிமுக தோல்வியைத்தான் தழுவும். இது ஆக்ஷன் பிளான் இல்ல, தெளிவில்லை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது யாருக்கான ஒரு செய்தியாக இருக்கிறதா? 2800 பொதுக்குழு உறுப்பினர்களும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தான் அங்கீகரித்திருக்கிறார்கள். கூட்டணி இலக்கு இல்லாமல் இந்த பொதுக்குழு கூடுவது என்பது சம்பிரதாயத்துக்கு தான். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுகவினுடைய மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதனால் எந்த பலனும் கிடையாது. இப்போது அதிமுகவின் பலம் திரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, அதிமுகவின் பலம் அதனுடைய இரட்டை இலை சிம்பல் தான். திரு எடப்பாடி பழனிசாமி, செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளுமை அல்ல. அதிமுகவின் சின்னம் தான் அந்த கட்சிக்கு பழைய வாக்கு வங்கியை ஓரளவு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. வலிமையான கூட்டணி ஏற்படாவிட்டால் மேலும் கடுமையான சேதாரத்தை அதிமுக சந்திக்கும். இந்த விஷயத்துல ரொம்ப மென்மையா பாஜகவை கையாளுறார். அந்த தீர்மானத்தை கூட இதுல இடம்பெற வேண்டாம் அப்படின்னு திரு இபிஎஸ் தவிர்க்கிறார். அப்படின்னா இத பிஜேபி எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பாஜக இவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று பொறுத்திருந்து பார்க்க விரும்பும். ஆனால் பாஜக குறித்த ஒரு பக்கம் அச்சமும் இவருக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் சேராமல் தடுப்பதற்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதா என்கிற நப்பாசையும் அது ஒரு காரணம். அதே மாதிரி அண்ணாமலை மெல்ல மெல்ல உறுதியாக வளர்ந்து வருகிறார். அவரது செல்வாக்கு உயர்ந்து வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இருப்பார். இவையெல்லாம் தான் அவர் எடப்பாடியினுடைய உறுத்தலான அம்சமாக இருக்கிறது. தொடர்ச்சியா பிஜேபி, நீங்கள் குறிப்பிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை இங்க பேட்டில் வந்து டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான் அப்படிங்கறத ஒரு முழக்கமா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா அதிமுக ஈவன் இன்னைக்கு வந்த தலைவர்கள் கூட பாஜகவை, மிக குறிப்பா திரு பொன்னையன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு 5% வாக்கு வங்கி இல்லாத பாஜகவை எங்களோட ஏன் ஒப்பிடுறீங்க? எங்களுடைய நிரந்தர எதிரி திமுக தான், எங்களுக்கான போட்டி என்பது அதிமுக வெர்சஸ் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக வலிமையான, ஓரளவு பாஜகவை விட கூடுதலான வலிமையான கட்சி என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் பாஜகவின் வாக்கு வங்கி 4%, 5% தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அதே கற்பனையில் மிதக்க வேண்டியதுதான். அதிமுக வாக்கு வங்கி பழைய அளவுக்கு இல்லை, சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அது நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படும். மிக்க நன்றி திரு ரமேஷ். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா. சார் வணக்கம். அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் பார்க்கிறோம், ரொம்ப ஒரு சம்பிரதாயத்திற்காக நடத்தப்பட்ட பொதுக்குழு அப்படிங்கிற வகையில தான் இதன் மீதான பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு போக்கஸ் இல்லாம அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம் சகோதரா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செயற்குழு பொதுக்குழு என்பது ஒரு பிரிவு, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு பிரிவின் பொதுக்குழுவாக தான் இதை நம்ம பார்க்கணும். வழக்கமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு கூடணும், அந்த மாதிரியான விஷயம்தான். ஆனால் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு நடைபெற்றதால ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வரும்,
அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அந்த ஏற்கனவே அறிவித்த மெகா கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரும். பாஜகவோடு தங்களுடைய நிலைப்பாடு என்ன, நண்பனா எதிரியா, அதை ஒரு கிளியர் கட்டா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பொது வெளிகளில் இருந்தது. ஆனால் நீங்க குறிப்பிட்டது மாதிரி வெறும் சம்பிரதாயமான தீர்மானங்களாக வடிவமைக்கப்பட்ட அந்த தீர்மானங்கள் வழக்கம் போல கடந்த ஓராண்டாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுத்த அறிக்கைகளின் தொகுப்பு ஒரு தீர்மானங்களாக வெளிவந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறோம். இது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளும் கடந்த 52 ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியலை முன்னெடுத்திருப்பதால் இந்த வினை எதிர்வினை என்பது தொடர்ந்து இருக்கிறது. அதுதான் அதை தாண்டி பாஜகவினுடைய செயல்பாடு, மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பான எந்த விமர்சனமும் இல்லை. வழக்கம் போல மாநிலத்தினுடைய அந்த பேரிடருக்கான நிதி வழங்க வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தல் இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இவர்கள் போட்ட புதிய நிர்வாகிகளுக்கான ஒப்புதல் என்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாய கூட்டமாக தான் இருக்கிறது. எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வலிமையான கூட்டணி இல்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை சந்திக்கும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு ஆட்சி கட்சியா இருக்காங்க, கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றுபட்ட அதிமுகவும் அவர்களோடு பாமக, தேமுதிக, ஐஜேகே, ஜான் பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இணைகின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு 15-20 தொகுதிகளிலாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படி என்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதை தவிர்த்து தனித்து நாங்கள் களம் காண்போம் என்றால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியதற்கும் இதனுடைய பாதிப்பு 2026 பொது தேர்தலிலும் இருக்கும் என்பதை அதிமுக உணர்கிறதா, உணர்ந்து செயல்பட போகிறதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது சகோதரா. மிக்க நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவபிரியன். சார் வணக்கம். அதிமுகவினுடைய இந்த பொதுக்குழு தீர்மானங்களை பார்க்கிறோம். மிக கவனமாக கூட்டணியிலிருந்து வெளியேறியது குறித்தோ அல்லது மத்திய அரசுக்கு ஈவன் கண்டனம் கூட தெரிவிக்காத வகையில தான் அந்த 23 தீர்மானங்களும் இருக்கு. எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதிமுகவினுடைய பொதுக்குழுவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த பொதுக்குழு அதிமுகவினுடைய கட்சியே எப்பொழுதும் வந்து அவங்களுடைய டார்கெட்டட் அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே திமுக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த இப்ப துரைக்கருணா அவர்கள் சொன்ன மாதிரி எதிர்துருவ அரசியல் தான், அதாவது எதிர்துருவம் இல்லை, இருதுருவ அரசியல் தான் இங்க. சோ மீண்டும் வந்து எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கறத அதிமுக வந்து 8 தீர்மானங்கள் மூலமாக திமுக அரசை கண்டித்து, திமுக அரசை கடுமையாக புயல் வெள்ளம் போன்ற விஷயங்கள்ல கண்டித்து, அது வந்து கரப்ஷன் கமிஷன் அப்படிங்கிறதுலாம் ஒரு கமெண்ட்டை போட்டு திரு உதயகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. அதாவது திமுக எதிர்ப்பினுடைய வீரியம் இன்னும் குறையவில்லை. நாங்கள் திமுக எதிர்ப்பான கட்சி தான், எங்களுக்கு முதல் எதிரி திமுகங்கிறத ரொம்ப வெளிப்படையா அதிமுக வந்து சொல்றாங்க. ஏன்னா என்னதான் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டாலும் திமுக போட்டியிட்டாலும் இந்த 2 கட்சிகளுக்குமே முக்கியமான ஒரு பேட்டில் கிரவுண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் தான், சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். சோ அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிரியா திமுக, இது ஒரு புறம். இரண்டாவது புறம் பாஜகவை வந்து திமுகவுக்கு கண்டனம், பாஜகவுக்கு வலியுறுத்தல். அப்படிங்கிறதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து விட்டாலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு இன்னும் அதிமுக வரவில்லை அப்படிங்கிறதுதான் ஒரு அரசியல் விமர்சகராகவும் ஒரு அரசியல் பத்திரிகையாளராகவும் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் பாத்தீங்கன்னா, இது வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து விட்டாலும் கூட கடந்த 3 மாதங்களாக பாஜகவை பற்றின விமர்சனங்களை வெகுவாக தவிர்த்து வருகிறார்கள். கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் சரி, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களும் சரி, எல்லாருமே அந்த விமர்சனங்களை ரொம்ப கான்சியஸா அதை அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. அதற்கு காரணம் வந்து அதிமுக தான் முழுமையாக சொல்ல முடியும். என்னதான் வெளியில் வந்து விட்டாலும் கூட பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்ல கண்டனங்கள் தெரிவிப்பதற்கு கூட அதிமுக தயங்குவது என்னன்னா, நான் திருப்பி கூட்டணிக்கு போயிடுவாங்கன்ற அளவுக்கு நான் பேச மாட்டேன், ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன். பட் பாஜகவை எதிர்கட்சியாக நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டாம், அவர்களுடைய தயவோ உதவியோ எப்படி வேண்டுமென்னாலும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற
ஒரு விண்டோவை வந்து பிஜேபி ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அந்த செப்டம்பர் 25ஆம் தேதி தீர்மானத்தை எடுத்துக்கொண்டால் கூட மத்திய பாஜக மீது எந்த ஒரு விமர்சனம் வைக்கவில்லை. மாநில பாஜக மீது விமர்சனங்களை வைத்தாலும் தனிநபர் தாக்குதலாக யாருடைய பெயரையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. சோ அந்த ஆப்ஷனை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்காக அலையன்ஸ்க்கு போயிடுவாங்கங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரிந்து அது வந்து ஒரு சரியா வராது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை அதிமுக எடுத்து இந்த தேர்தலுக்கு நான் நினைக்கிறேன். பட் இவங்களுடைய டார்கெட் எல்லாமே 2024ஆம் ஆண்டுக்கு தானே தவிர 2026ஆம் ஆண்டுக்கு தானே தவிர 2024ஆம் ஆண்டுக்கு இவர்களுடைய கணக்குகள் இல்லை. 26ல எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்க மீண்டும் மீண்டும் பேசுறாங்களே தவிர 24 தேர்தலை பற்றி அதிமுக பெரிதளவில் கவலைப்படவில்லை அப்படிங்கிறது தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். அவங்களோட பாஜக எதிர்ப்புன்ற நிலைக்கு இன்னும் வரல. ஆனா திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள். மிக்க நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய அந்த 23 தீர்மானங்கள் தொடர்பாக பத்திரிகையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பின்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்ற இருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் நேரலையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு.